ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் ரவீந்த். ரெட்மி அடுத்ததாக உங்களுடைய கே சீரிஸில் வரப்போகிற ரெட்மி K70 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத அஃபீஷியலாகவே சைனாவில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுடைய வெப்சைட்டில் ரிவீலும் பண்ணிட்டாங்க. அது போக இந்த ரெட்மி K70 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் தான் நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டில் Poco F3 அப்படின்ற நேமில் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸும் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த ரெட்மி K70 ஸ்மார்ட் ஃபோனில் ஆக்சுவலி என்ன இருக்க போகுது, நெக்ஸ்ட் Poco F6 வரப்போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன நாம எதிர்பார்க்கலாம், அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெட்மி K70 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இப்போ இன்டர்நெட்டில் ரிவீல் ஆகலை. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு ரெண்டர் இமேஜும் இப்போ லீக் ஆகிருக்கு. ஆக்சுவலி இதுதான் அந்த ரெண்டர் இமேஜ். இந்த மாதிரியான லுக்கில் தான் இந்த ரெட்மி K70க்கான இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது சைனா மார்க்கெட்டில் இருக்க போகுது. மற்றபடி இந்தியாவில் வரப்போகிற Poco F6ம் இதே மாதிரியான லுக்கில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த Poco லோகோ மட்டும் மாறும், மற்றபடி இதே லுக்கில் Poco F6ஐயும் எதிர்பார்க்கலாம். சரி, லுக் பொறுத்த வரைக்கும் ஓகே. பட் அடுத்து நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் மொபைலுக்கான டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 2K ரெசல்யூஷன் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க போகுது. இது போக 2600 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் லெவலுக்கான வேல்யூ, பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே C7 12 பிட்டுக்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. ஸோ செம்ம கலர்ஃபுல்லான ஒரு பஞ்சியான டிஸ்பிளேவாக இருக்க போகுது. இது போக HDR10+ டால்பி விஷன் சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பேக் பண்ணி இந்த டிஸ்பிளே நமக்கு இருக்க போகுது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி 5000 mAh. ஆக்சுவலி நான் 5400 5500 இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆக்சுவலி அவங்களுடைய வெப்சைட்டில் ரிவீல் பண்ணியிருக்கிறது 5000 mAhக்கான பேட்டரி தான் இதில் இருக்க போகுது. பட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இப்போதைக்கு வெளில வந்திருக்கு. அண்ட் மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் Snapdragon 8 Gen 2. ஸோ ஏன்னா Snapdragon 8 Gen 3 ரீசெண்டாக தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அண்ட் இதுதான் ரெட்மி K70 Pro அவங்களுடைய ப்ரோ வேரியண்ட்டில் ஹையர் ஸ்மார்ட் ஃபோன்லாம் லான்ச் ஆகும். ஸோ அந்த வகையில் இந்த ரெட்மி K70 பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரான இந்த Snapdragon 8 Gen 2 தான் கொண்டு வர போகிறாங்க. ஸோ Snapdragon 8 Gen 2 நமக்கு ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்றது தான் ஹைலைட். மற்றபடி Snapdragon 8 Gen 2 பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான், ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான ப்ராசஸர் தான். LPDDR5Xக்கான ரேம் டைப், UFS 4.0க்கான ஸ்டோரேஜ் மாதிரியான சப்போர்ட்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அண்ட் கேமரா சைடுக்கு வந்தோம்னா ஆக்சுவலி கேமரா அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் முன்னாடி 3 கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் லுக் பார்க்கும்போது 4 கேமரா மாதிரி இருக்கும். பட் அதில் கேமரா 3 தான், ஒன்று ஃப்ளாஷு. அந்த 3 கேமராவோட ப்ரைமரி பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான கேமரா, சோனி IMX 900 சீரிஸ்க்கான சென்சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது போக சப்போர்ட்டிவ் பார்க்கும்போது ஒரு 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் அண்ட் இன்னொரு 50 மெகா பிக்சலுக்கான போர்ட்ரேட் சென்சார் இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 3 கேமராவும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு பின்பக்கம் கொண்டு வராங்க. முன்பக்கம் செல்ஃபின்னு வரும்போது 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ கேமராவுடைய ஃபீச்சர்ஸ் ஓகே, பட் அதோட ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஸோ ஆல்ரெடி அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா Note 13 Pro சீரிஸில் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பார்ட்டி Poco, ஆக்சுவலி இந்தியாவில் Poco F6 வரப்போகுது, பட் சைனாவில் ரெட்மி தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது போக IP68க்கான ரேட்டிங் இருக்க போகுது. அண்ட் சைனாவில் பார்த்தீங்கன்னா HyperOS ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ண அந்த HyperOSோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க. பட் இந்தியாவில் Poco F6ல HyperOS வருமா இல்லை MIUI வருமா அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியல, அதை பின்னாடி நம்ம பார்ப்போம். பட் சைனாவில் HyperOSோட தான் வருது அப்படின்றதெல்லாம் அஃபிஷியலாகவே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் சைனாவில் இந்த ரெட்மி K70 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரியான ஃபீச்சரோட தான் நமக்கு இருக்க போகுது. இந்தியாவில் Poco F6 வரும்போதுமே மோஸ்ட்லி இதே ஃபீச்சர்ஸ் ரிட்டைன் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இனிஷியல் லீக்ஸாக நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது கம்ப்ளீட் ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. ஏன்னா 2K டிஸ்பிளே கொடுக்குறாங்க, Snapdragon 8 Gen 2 கொடுக்குறாங்க, கேமராவுமே நல்லா இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக 35K அபோவ் அப்படின்ற செக்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பார்ப்போம் சைனா மார்க்கெட்டில் எப்படி கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். அதை பொறுத்து இந்தியன் மார்க்கெட்டுடைய ப்ரைஸிங் எல்லாத்தையும் நம்ம பின்னாடி கேஸ் பண்ணலாம். மற்றபடி இந்த ரெட்மி K70 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த லீக்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் Poco F6 வரலாம்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய சஜஷன்ஸை இப்போ கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.